ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பீன்ஸ் சாதம் தான் செய்ய போகிறோம். 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் போதும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 பெரிய பல்லு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ 2 குட்டி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூடவே தக்காளி வதங்கிறதுக்காக 2 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம 10 பீன்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம காயை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எல்லா பக்கமும் பெரட்டி விடுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இடையில கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. காயும் நல்லா வெந்துருச்சுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், முதல்ல இருந்த கலரை விட இப்போ கலர் மாறி இருக்குது. காயும் நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம 1/4 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம். அதே 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி நம்ம சேர்த்துருக்கோம். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சாதத்துக்கு காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா மசாலா கரிஞ்சிராமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா காயும் சாஃப்டாகி இன்னும் வேகாமல் இருந்துச்சுனாலும் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரிக்கு சாதத்தை எடுத்து ஆற வச்சுருந்தோம். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 30 செகண்ட் போல் நல்லா பெரட்டி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ பச்சை கருவேப்பிலை நல்லா ஒரு கொத்து சேர்த்துட்டு இன்னொரு 30 செகண்ட் போல் நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை அணைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பீன்ஸ் சாதம் ரெடி ஆயிருங்க. குழந்தைங்கள் காய் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா காய் இருக்கிறதே தெரியாது. லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடும்போது டிஃபன் பாக்ஸு காலியாக தான் கொண்டு வருவாங்க. ஏதோ ஒரு தக்காளி சாதம் தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு வெறும் டப்பா தான் கொண்டு வருவாங்க. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.